إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தோர்கள் தாபியங்கள் தபோதாபியங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்களும் குறிப்பாக நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜும்மா உரையை ஆரம்ப செய்கின்றது. தனக்கென ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ளாதவனும் தன்னுடைய ஆட்சியில் எந்த துணையும் இல்லாதவனும் தன்னை இழிவிலிருந்து பாதுகாக்க எந்த உதவி ஏற்படுத்திக் கொள்ளாத அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வாரந்தோறும் ஜும்மா பேருரை அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் செய்திகளை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய ஈமானுடைய உறுதி அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய ஈமானுடைய உறுதித்தன்மை குறைவாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறைதான். நம்முடைய குடும்பம், மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள், நம்முடைய வீடு, நமக்கு தேவையான பொருளாதாரம், உணவு வகைகள், இதெல்லாம் மனிதனுக்கு அவசியமாக இருப்பதன் காரணத்தை மட்டுமல்லாமல் மனிதனுடைய ஆசை, எனக்கு என்ன வேணும், நிறைய வேணும், நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம், இந்த உலகத்திற்குரிய கவர்ச்சிகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது, தகர்த்தெடுக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி தெரியுமில்ல? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆசைகளா, இந்த உலகத்துக்குரிய மன இச்சைகளா, எல்லா ஆசைகளையுமே தகர்த்தெடுக்கக்கூடிய உடைத்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமில்ல? மௌத்து, மரணம். இந்த மௌத்து இருக்குல்ல, இந்த மரணம் இருக்குல்ல, இந்த மரணத்தை நீங்கள் தினந்தோறும் அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னது? இந்த மரணத்தை நீங்கள் தினந்தோறும் என்னது அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? என்ன காரணம்? அப்படி நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா, மௌத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைகள் வருமா, சொத்து சேர்க்கணும் என்ன வருமா, இந்த உலக ஆசைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? தகர்த்து எழுதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? தகர்த்து எடுத்துடும். எது? இந்த மரணத்தை நினைவு கூறுவது. நாம் அனைவருமே மரணத்துக்கு ஆசைப்படுவோமா? மரணத்துக்கு ஆசைப்படுவோமா? யாரும் மரணத்திற்கு ஆசைப்படுவது இல்லை இந்த உலகத்தில், சில பேரை தவிர. சில பேரை தவிர பல பேர் மரணமா, மௌத்தா, நான் மௌத்தா போயிடுவேனா அப்படின்னது நமக்கு பயம்தான் இருக்கிறது. ஆனால் யாரும் விரும்ப மாட்டார்கள் இந்த மரணத்தை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தால் இந்த உலகத்தில் மரணத்திற்கு ஆசைப்படுவார்கள். யாருன்னா இறை நம்பிக்கையாளர்கள். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்கல்ல, எந்த அளவு கஷ்டப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய பாதை நின்று இந்த சத்திய மார்க்கம், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், இந்த ஏகத்துவ கொள்கை மக்களிடத்தில் போய் சேர வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த தௌஹீத் கொள்கை மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்ற அக்கறையும் கவலையும் என்னை சகோதரர்கள், என்னை சகோதரிகள்
இந்த மார்க்கம் ஏகத்துவ மார்க்கம், ஓரிரு கொள்கை மார்க்கம் மக்களிடத்திலுமே சேரும் என்று உழைக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்லாமல் பல சோதனைகளை, பல துன்பங்களை, பல இன்னல்கள் எல்லாம் சந்திச்சு அல்லாஹ் நமக்கு சோதிக்கிறான், கஷ்டங்களை கொடுக்கிறான், பசி பண்ணி கிடக்கிறேன். என்னுடைய உயிர்கள், என்னுடைய சொந்த பந்தனுடைய உயிர்கள், அது மட்டும் என் குடும்பத்தாருடைய உயிர்கள் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். என்னுடைய வியாபாரமாக இருந்தால் சரி, என்னுடைய விளைச்சலாக இருந்தால் சரி, எல்லாத்திலுமே சோதனையாக இருக்கிறது. நான் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திலே செய்கிறேன், பல கஷ்டங்களிலும் இன்னங்களிலும் என்னுடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவு அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கிறேன். ஆனால் பல பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியில் என்ன செய்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். எனக்கு ராகத்து வேணும். என்னது, இந்த உலகத்தை விட்டு நான் என்ன செய்யணும், போகணும். இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்றது. இந்த உலகத்தை விட்டு நான் போக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் நின்று கொண்டு வணங்கிக் கொண்டு, நான் நன்மைகளை செய்து கொண்டு, தீமையை தடுத்து கொண்டு, பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாத்தையும் செய்ய மன உளைச்சலையும் தாங்கிக் கொண்டு வாழ்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய உயிரை எடுக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னது அல்லாஹ்வை சந்திக்க போறேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற அந்த ஆசையில், அந்த கனவில் அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? அப்படியே லேசா இந்த பக்கம் வலிக்குது. என்ன வலிக்குது? மாறியா இருக்குது. இடது பக்கமா இருக்குது, அது ஜஸ்ட் இந்த மேல நெஞ்சில வலிக்குது. ஒருவேளை ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமோ, பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற பயம். போய் ஒரு செக் பண்ணிடலாமா, ஒரு எக்கோ போட்டுடலாமா, ஒரு இசிஜி போட்டுடலாமா, ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். தலை பயங்கர வலி, பிரச்சனை, மயக்கம் போட்டு விழுறோம். அப்போ ஏதாச்சும் பிரெயின் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற பயம். தலையை ஸ்கேன் பண்ணிடலாமா, சிஆர்ஐ ஸ்கேன் பண்ணிடலாமா, இல்லை சிடி ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பயத்தில் என்னது, ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் செஞ்சா கூட என்ன செய்யறோம், பார்க்கிறோம். வயிற்று வலி தாங்க முடியல, பயங்கரமா வலிக்குது. ஆஹா, வயிற்று வலிக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, கிட்ல ப்ராப்ளமா அல்லது கல்லீரல்ல பிரச்சனையா, எது இருக்குமோ செக் பண்ணிடலாமா, ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணிடலாமா அப்படின்னு செய்வோம், பயப்படுறோம். என்ன காரணம்? இதுல காரணம் என்ன காரணம்? நம்முடைய உயிர் தான் கட்டி தங்க மாதிரி. என் உயிர் என்னது, எனக்கு கட்டி தங்க மாதிரி. அந்த கட்டி தங்கத்தை எப்படி செய்யணும்? ஆஹா, என் உயிரை காப்பாத்திக்கணும், என் உடலை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அக்கறையில கவலையில என்ன செய்வோம், ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டர் பார்ப்போம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்ய என்ன பண்ணுவோம், செய்து கொள்வோம். ஏன்னா எனக்கு என் உயிருக்கு ரிஸ்க். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின் இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் எப்ப வேணாலும் அழைத்துக் கொள்வான். நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லை. நான் இந்த பூமியிலமானவர்களெல்லாம் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். என்னதுங்க? அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். தினந்தோறும் நான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. எனக்கு கண்டிப்பா என்னுடைய கருணையாளன் ரஹமத்திக்க ரஹமர் ரஹீம், கருணையானுக்கெல்லாம் கருணையானு நீ கண்டிப்பாக என்ன செய்வான், என்ன மன்னிச்சிருவான். நான் ஒரு இறைமைக்கு கொண்ட முழுமையான ஒரு ஆளாக என்ன செய்யறேன், வாழ்றதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்றேன். தினந்தோறும் என்ன செய்யறேன், தௌபா செய்யறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், தொழுகையை நிலைநாட்டுகிறேன், நன்மையை வரை தீமை தடுக்கிறேன் என்ற உள்ளத்தோடு ஒரு இறை நம்பிக்கையான ஒரு மூமின் முஸ்லீம் என்ன செய்வான், வாழ்ந்து கொண்டு கூடிய அந்த மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய மனநிலையும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினுடைய மனநிலையும் ஒத்து பார்க்கணும். பார்த்தா நான் இந்த உலகத்தில் வாழ்றேன், எதற்காக வாழ்கிறேன், எதற்காக வாழ்கிறேன் என்பதை பற்றி என்னைக்காக சிந்திச்சிருக்கோமா? ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம், இவ்வளவு காலம் நம்ம வாழ்றோம்ல, அல்லாஹ் தானே வாழை செய்யறான், நம்மள அல்லாஹ் தானே வாழை செய்கிறான், நமக்கு எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஏதாவது சிந்திச்சிருக்கோம்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு தொழில் துவங்கணுமா, ஒரு வீடு கட்டணுமா,
ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, ஒரு டிவி வாங்கணுமா, ஒரு பொருள் வாங்கணுமா, அதுக்கு குடும்பத்தில் உட்கார்ந்து ஒரு மசூரா, குடும்பத்தோட உட்கார்ந்து என்னது எப்படிப்பட்ட டிவி வாங்கலாம், அது எப்படி இருக்கும், எந்த அளவு இருக்கும், பெருசா இருக்குமா, எப்படி கலர் இருக்கும், அது 4K-வா இல்ல எல்இடியா, என்ன மாதிரி, அப்படி என்ன செய்யணும், ஒரு டிவி வாங்குறதுக்கான எல்லா இதையும் என்ன செய்யும் உட்கார்ந்து மசூரா பண்றோம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு மனைவி சொல்றாங்க, இங்க எனக்கு அப்படி ஒரு ரூம் வேணும், கிச்சன்ல இது மாதிரி வேணும், ஒரு மாடர்ன் கிச்சன் வேணும், இந்த இடத்துல ஓவன் வைக்கணும், இந்த இடத்துல சிம்லி வைக்கணும், என்ன மாதிரிலாம் ஒரு மசூரா பேசப்படுகிறது. உலகத்திற்காக, உலக ஆசைக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனைவி மக்களோடு எதுக்கு இந்த உலகத்து ஆசைக்காக மசூரா செய்யறமே. ஆனால் மறுமைக்காக நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான், அமருங்கள். மனைவி பார்த்து, இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு எதுக்காக படைச்சிருக்கிறான், அல்லாஹ் வணங்குறதுக்காக. அது மட்டும் எதற்காக, இந்த உலகத்தில் நல்ல அமல் செய்யணும். அப்ப நல்ல அமல் செய்து கொண்டு வணங்கி கொண்டு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தை கொடுக்கிறான். அது விசாலமான சொர்க்கம். இந்த உலகம் என்னது, அற்பமானது, குறைந்த கால அளவு தான் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நம்முடைய மனைவி மக்களோடு எத்தனை பேர்கிட்ட பகிர்ந்திருக்கிறோம். இது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம திடீர்னு அல்லாஹ் நமக்கு மௌத்தை கொடுத்துட்டான், மரணத்தை கொடுத்துட்டான்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏன்னா செக் பண்ணணும்ல. நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணுமா இல்லையா, என்னிடத்துல என்ன இருக்குது, நான் போறேன், ஒரு இலக்கை நோக்கி போறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், எப்போ வேணும் அல்லாஹ் அழைத்துக் கொள்வான், அல்லாஹ் எனக்கு உயிரை எப்போ வேணும் கைப்பற்றுவான், அதற்காக என்ன நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன், நான் என்னத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறேன், என்னத்தை சேகரித்து அமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுய பரிசீலனை செய்யணுமா இல்லையா. அப்படி ஏதாச்சும் சுய பரிசீலனை இருக்குதா, ஆஹா நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், கட்ட 5 தொழுது இருக்கிறேன், ஜமாத்துல இருந்திருக்கிறேன், நிறைய தான தர்மம் இருக்கிறேன், நான் யாருக்கும் அநீதி இழைச்சது இல்லை, யாரையும் திட்டது கிடையாது, யாரையும் மோசடி செய்யல, யாரையும் சொத்தை அபகரிக்கல, யாருக்கும் துரோகம் இழைக்கல அப்படின்னு ஏதாச்சும் உறுதிமொழி ஏதாச்சும் நம்ம இடத்துல இருக்குதா. அதே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இடத்துல தவறுகள் இருக்கும், நிறைய தவறு நம்ம இடத்துல இருக்கும். அப்ப என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன், ஒரு மனிதன் இறந்து விட்டார், ஆனால் அவர் இறந்தால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சாலும் கடனை எது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய பாதை உயிர் நீத்த ஷஹீத் இருக்கார்ல, அல்லாஹ்வுடைய வீதாங்க பண்ணார்ல, அந்த ஷஹீது கூட என்னது இல்லாத ஐயா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், இல்லாத ஐயா என்னது கடனை தவிர. கடன் இருக்கக்கூடிய அவருக்கு என்னது மன்னிப்பு இல்லை என்று யார் சொல்றார், அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா கடன் யாரிடத்துல வாங்கினீங்களோ அவர் தான் மன்னிக்கணும். இந்த உலகத்துல கடன் யாரிடத்துல வாங்கினீங்களோ அவர் தான் மன்னிக்கணும். அப்ப மன்னிச்சா கூட கடன் தான் பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன இது சிந்திக்கு என்ன செய்யணும், குடும்பத்தோடு உட்கார்ந்து என்ன செய்யணும், ஆஹா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடனை எழுதி வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் எல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு தளத்தில் கடன் இருக்குதா, அந்த கடனை எழுதி வைத்துக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு தலைமாட்டு உறங்கக்கூடிய அந்த தலைமாட்டுக்குள்ள அந்த தலைமாட்டை என்ன செய்வாங்களாம், கடனை எழுதி வைக்கக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிற மாதிரி இல்ல. இவருக்கு இந்த இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இது நான் கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வைக்கக்கூடிய ஒரு இறைநம்பிக்கையாக உண்மையான மூமினாக இந்த உலகத்தில் வாழ்றோமா? மௌத்து மரணம் தான் கண்டிப்பாக. யாருக்கு எப்போ வேணும் இது நிகழலாம். ஒரு கார்ல போறோம், ஒரு பைக்கில் போறோம், இல்லை பஸ்ல போறோம், ஒரு கார்ல போகும்போது ஆஹா கார்ல அடிபட்டு போச்சு, எங்குங்க நடுவில் உட்கார்ந்தாலும் தப்பிச்சாரு, இந்த ஓரத்தில் உட்கார்ந்தாரு, இது இந்த ஓரத்திலையும் கதை ஓரத்தில் உட்கார்ந்து இறந்து போயிட்டாரு. அவர் ஏன் இந்த கதை ஓரத்தில் உட்கார்ந்தாரு, அவர் நடுவில் உட்கார்க்காம இல்லையா அப்படின்றது நம்ம சிந்திப்போமா இல்லையா? அங்க உட்கார தப்பிச்சிருப்பாரு. நல்ல வேலை நான் இந்த ஓரத்தில் உட்கார்ல, இந்த ஓரத்தில் உட்கார்ந்து பஸ்ல கை நின்னா கை போயிடுச்சு, நான் தப்பிச்சிட்டேன், நான் தப்பிச்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துல மரணிக்க போறீங்க, ஒரு கை இழக்க போறீங்க, 2 கால் இழக்க போறீங்க, உங்களுடைய உயிர் போக போகுது, இப்படிதான் போகணும். என்னது, ஒரு கார் விபத்தில் தான் மரணிக்கணும், அல்லது ஒரு ஃபிளைட்ல தான் மரணிக்கணும், இல்ல பைக்ல தான் மரணிக்கணும், இல்ல வேலை பார்த்துக்கணும் மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணானா, நீங்கள் எந்த ஊர்ல எந்த இடத்துல மரணிக்கணும் அல்லாஹ் முடிவு பண்ணான்னு வச்சுங்களேன், நீங்க துபாயில தான் போய் மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிருக்கலாம்.
ஒரு கார் விபத்தில் தான் மரணிக்கணும் அப்படி முடிவு பண்ணியிருக்கிறான். இல்ல வேலை பார்த்துக்கணும், இல்லை சாப்பிடும் போது ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ் நிர்ணயம் பண்ணால அந்த பூமியில தான் நீங்க மரணிக்க முடிவு பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களை அங்க என்ன செய்வான்? அனுப்பிச்சு வைப்பான். என்னது அதற்கான ஏற்பாடு செய்து இருப்பான். எப்படி செய்து இருப்பான் பாத்தீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்டு போவீங்க. என்னது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போவீங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய மனசும் ஒரு ராகத்தை என்ன செய்வீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அந்த இடம் உட்காந்து நல்லா இருக்கு, காத்தோட்டம் வரும். எப்படிங்க ஒரு இடத்துல கார்ல பிரயாணம் பண்ணி போயிருப்பாரு, போயிருக்கும் போது இதை விட அது பெஸ்டா தெரியும் உங்களுக்கு. என்னது இதை விட இது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல, வேர்க்குது, அங்க காத்து வரும் அப்படின்னு மாறி உட்காரு. ஆனா மாறி உட்காராருல, அடி உட்கார்ந்து 5 நிமிஷம் என்ன செய்வாரு? எது ஆக்சிடென்ட் வச்சுன்னா அவர் இறந்துருவார், பாக்கி உள்ளவங்க தப்பிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சது யாரு? உங்களுடைய மனசுல உள்ளத்துல போட்டது யாரு? அல்லாஹ். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்தில் நம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்று இருக்கிறானோ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுவான். அப்ப என்ன நினைக்கணும்னா, தினந்தோறும் மரணத்தை நினைக்கணும். அல்லாஹ்வுடைய ஆசைகள்லாம் உடைஞ்சிருச்சு. அப்ப அல்லாஹ்வை சந்திக்க போறேன், அதுக்கு என்ன ஆயத்தம்? எப்ப வேணாலும் மரணம் வரலாம். மரண சிந்தனைத்தை எப்படி நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? எப்போ வேணாலும் மரணம் வரலாம், ஒரு செகண்ட் தான், இப்படிதான் வேணும். நீங்க நான் போய் வீட்டுக்கு போய் எனக்கு என்னது ரூஹ் அல்லாஹ் பறிக்க போறான், நான் போய் என்ன செய்ய போறேன்? என் மனைவி இங்க வா, மனைவியத்தை இல்லாத இந்த காசு கொடுக்கணும், அந்த காசு அவன் கொடுக்கணும், இந்த கடை வரணும், அந்த கடை வரணும், அப்படி பேச முடியுமா? குழந்தைங்களாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு மனைவி அணைச்சி இது பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணியம்மா அங்க வாமா அப்படி முத்தம் பண்ணி முடிஞ்சிட்டு டாடா பை சி யூ சொல்லிட்டு போக முடியுமா? இல்ல. இப்படின்னு வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படி 2 கண்ணே செய்யறோம், எங்க போவோம்? எதை நோக்கி போவோம்? ரூஹ் உடனே அப்படியே கால் அப்படியே பார்க்குறோம், நம்ம அப்படியே கால் கை அப்படியே பின்னிட்டு என்ன செய்யணும்? போயிடும், ஒண்ணுமே தெரியாதுங்க. இதுதான் வாழ்க்கை. பாருங்க, முந்தா நாள் நைட்டு, முந்தா நாள் அப்படியே சகோதரர் கர்நாடக கருப்பு கிளை சேர்ந்த யாசிர், கிளை துணை செயலாளர், ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி ஒரு அந்த கிளையை சீரமைப்பு பண்ணோம். நான் போயிருந்தேன். அவர் நல்ல கார் டிரைவர், நல்ல மனிதன், நல்ல அந்த கிளையில் இருக்கக்கூடிய சகோதரர் இருக்கிறாரு. கிளையை சீரமைப்பு பண்ணும்பொழுது தலைவர் இருக்கிறார். ஒரு சின்ன சீரமைப்பு பண்ணும்போது அவரை செயலாளர் போடுவோம் அப்படிங்கும்போது, இல்லை நான் துணை செயலாளர் இருக்கிறேன், துணை செயலாளர் இருக்கிறேன் ஜாஃபர் பாய், நான் கார்லாம் ஓட்டுறேன். அவர் சொல்றாரு, நான் கார் ஓட்டுறேன், அங்கங்கே போயிடுவேன், ஆனால் பொறுப்பாக இருக்கல, செயலாளர் பொறுப்பாக இருக்கல, நான் பதில் சொல்லி ஆகணும், அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும்ல. அவர் சொல்றாரு, அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும்ல, நான் துணை செயலாளர் இருக்கிறேன், என்ன செய்யறேன்? அல்லாவுடைய பணி செஞ்சாப்பா. நீங்க அந்த பையன் புதுசா இன்னொரு பையன் யாசிராரை பார்த்து வந்திருக்கா, அப்படி அந்த பையனை போடுங்க. தாயா வேற 1 மாசம் இருக்கு, அவரை போடுங்க. இந்த யார் சொல்றா? சொல்லிட்டு சொல்லி 15-20 நாள் கூட ஆகல, 20 நாள் கூட ஆளவே இல்லை. அப்ப பாருங்க, முந்தான அளவு இருக்கிறார், முந்தான இருக்கிறார். அப்ப என்னன்னா, நேத்துல முந்தான நைட்டு 12 மணிக்கு என்னதுங்க, திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட்ல இருந்து போறாரு. அப்ப நேத்து முந்தான 12 மணிக்கு இருந்து போறாரு. நேத்து மகரிப்புக்கு முன்ன என்னது, உயிரோடு வாழ்ந்த மனிதர். மொத்தம் சேர்த்து எத்தனை பேர்? 5 பேர். ஒரு 3 வயசு அப்படின்னா ஒரு பையன், ஒரு 27 வயசு ஒரு பெண்மணி, ஒரு 65 வயசு ஒரு பெண்மணி, ஒரு 58 வயசு ஒரு மனிதர், மொத்தம் 5 பேர் ஸ்பாட் அவுட். அல்லாஹ்வுடைய ரூஹ் என்ன செய்யறான்? ஒரு செகண்ட் என்ன செய்யறான்? எடுத்துட்டான். அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. நம்ம யாசர் நினைச்சு பார்த்தாரா? முந்தா நாள் உயிரோட இருந்தால் 12 மணி 12:30 மணி வரலையும். ஆனா நேற்று மகரிப்புக்கு எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? மண்ணுக்குள்ளங்க. இதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து அறிவோடு சிந்திங்க. பல ரஹ்மான் நமக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறான். இல்லது நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறான். இல்ல இல்ல எல்லாம் என்னுடைய சக்தியினால திறமையில தான் வண்டி ஓட்டுறேன், அதெல்லாம் கிடையாது. நம்மளை காப்பாத்தி விட்டானே என்னது, அப்போ நான் தப்பிச்சப்பா, என் திறமை கொண்டு தப்பிச்ச, திறமையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் உனக்கு என்னது, என்ன ஆயில வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஆயில வச்சிருக்கிறான், என்ன செய்யறான்? உனக்கு காப்பாத்தி விடுறான், நம்மளை காப்பாத்தி விடுறான். அல்ல நமக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு இருக்கிறாங்களே, வலது இடத்துல மலக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களை பாதுகாப்பதற்காக மலக்கு இருக்கிறாங்க. எப்படி கிராமன் காத்திபன் எப்படி எழுதக்கூடிய மலக்கு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி எழுது பாதுகாக்கக்கூடிய மலக்குல அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான். அவர்கள் நம்மளை காப்பாற்றுறான், அல்லாஹ் காப்பாற்றுறான். ஆனால் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரம் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் நம்முடைய உயிரை என்ன செய்வான்? கைப்பற்றி விடுவான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தருணுங்க. ஹய்யுல் கையும்,
நிலைத்திருக்கக்கூடியவன், நித்தியவன் யாருங்க? அல்லாஹ் தான். அவனுக்கு எந்த மரணம் கிடையாது, எந்த உறக்கம் கிடையாது. அவன் தான் நித்தியவன், அவன் தான் உயிரோடு இருப்போம், நின்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய யாருங்க? அல்லாஹ். அப்படிப்பட்டவளை ரஹ்மானுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழணும். நாம் மனிதர்களுக்கு மனித செய்த துரோகங்கள் இருக்குது, அவங்கள புறம் பேசிருக்கிறோம், திட்டி இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கும் போது இடத்துல என்ன செய்ய? உறவாடிடணும், போய் என்ன செய்ய? சலாம் கொடுத்துடணும், கை கொடுத்துடணும், மன்னிப்பு கட்டணும். இதுதான் புத்திசாலித்தனம். உறவு இருக்காங்க, சொந்த பந்தங்கள், அதெல்லாம் அரவணைச்சு வாழணும், அப்படி நெருக்கமாக வாழணும். அதையும் கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். கூடுதலாக இந்த கடன் விஷயத்தை நம்ம செய்யணும். கவனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் மறுமையில் அல்லாஹ் தப்பிப்பதற்கான நிறைய வழிகள் பார்த்தீங்கன்னா, நிறைய பாவத்தை சேர்க்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்பு கேட்பது குறைவாக இருக்குது. வெக்கத்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர்கள் சொல்றாங்க என்ன, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டு பாருங்க, நீங்க உண்மையான நபியா? எந்த அளவுக்கு பாருங்க, நீங்க போய் சொல்றீங்க. வானத்திலிருந்து வந்தது கல்மழை பொழுது அடிக்கட்டும், நீங்க இல்ல நபி கிடையாது, நான் சொல்ற வாக்கு வருங்க. யார் மக்களுக்கு சொல்றாங்க அப்படின்றது? அப்படி இல்லை என்பதற்குனா அது உண்மையினா வானத்திலிருந்து கல்மழை பொழிஞ்சு என்ன செய்யணும்? எங்களை அழிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நபியே நபியே, நீ அந்த மக்களோடு இருக்கும் காலம் எல்லாம் பாருங்க, யாருங்க நீங்கள்? அந்த மக்களோடு இருக்கும் காலமும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பாருங்க, என்னது இறைவனிடத்தில் பிரார்த்தனை இருக்கிற, பாவ மன்னிப்பு இருக்கிற, யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ, அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் வரும் பொழுது பாவ மன்னிப்பு இருக்கக்கூடிய காலம் எல்லாம், நீங்கள் உயிரோடு இருக்க காலம் எல்லாம் அவர்களை நான் அழிப்பதாக இல்லை. அவர் அநியாயக்காரர்கள் தான், அக்கிரமக்காரர்கள் தான் அந்த மக்கத்து குறைஷிகள். அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கிறாங்களோ, நான் பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன், பாவம் செய்யறேன், ஆனா என்ன அநியாயம் செய்ய மாட்டான், எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். ஷைத்தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஷைத்தான் என்ன பண்ணா? உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன், உன்னுடைய மக்களை வழிகெடுப்பேன். அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த சுத்தி உள்ள யாரையும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி நீ வழிகெடுத்து எல்லாம் பண்ணலாம் சரி, நீ தவறான நம்மளை அழைச்சிட்டு போனாலும் சரி, யார் எது பண்ணாலும் சரி, யார் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவம் மன்னிச்சிருவாங்க. எப்படி எப்படி? அப்ப கூடுதல் கவனமாக நம்ம செய்யணுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரமும் நாம் தினந்தோறும் பாவ மன்னிப்பு கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் மீத் மர்றா 100 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே 100 தடவைனா நம்ம எத்தனை தடவை கேட்கணும்? அதிகமாக கேட்கணும். ஏன்னா அவ்வளோ பாவங்கள். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகள் இருக்கிறது. காலையில் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, தலையாய பாவ மன்னிப்பு, சைது இஸ்திகாரா, தலையாய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். யார் ஃபஜருக்கு பிறகு கேட்கிறார்களோ அவர்கள் மாலைக்குள் இறந்து விட்டால் அந்த பாவ மன்னிப்பு அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாமல் விடாது. யார் மாலையில் கேட்கிறாரோ, அவர் விடிய காலக்குள்ள இறந்து போறாரோ, அவரை அந்த பிரார்த்தனை இருக்கிற சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாமல் விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி மன் அப்துக வாதிக மஸ்ததாது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனது வ அபுலக பி நிஅமதிக அலைய வ அபுலக தமுல் ஃபைன்னக லா ஃபுர்துப இல்லா அன்த. அற்புதமான பிரார்த்தனைங்க இது. இந்த பிரார்த்தனை அர்த்தம் என்னது? அல்லாஹும்ம அன்த ரப்பி, இந்த இறைவா நீதான் எஜமான், நீதான் எஜமான், நீதான் இறைவன். லா இலாஹ இல்லா அந்த வணக்கத்தை உன்னை தவிர யாரும் முடியாது. அந்த சுப்ஹானல்லாஹ் தூயவன். அது மட்டும் இல்ல, நானுடைய அடிமையாக இருக்கிறேன், நானுடைய அடிமையாக இருக்கிறேன். இந்த இறைவா நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், உடனே வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். இந்த உடன்படிக்கையுடன் இந்த வாக்குறுதி என்னால் இயன்ற அளவு என்ன செய்யறேன்? மஸ்ததாத்து, என்னால் இயன்ற அளவு இந்த உலகத்தில் முயற்சி செய்து நடக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியும் உடன்படிக்கை அடிப்படையில் என்னால் இயன்ற அளவு என்ன செய்யறேன்? முயற்சி செய்து வாழ்கிறேன். நான் செய்த தீமைகள் இருக்குல்ல, அந்த தீமைகளை விட்டு உடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். நான் செய்த தீமைகளை விட்டு என்ன செய்யறேன்? உடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். அடுத்தது என்னதுங்க? அடுத்தது பாருங்க, அல்லாஹ் நீனுடைய அருள் இருக்கிற ஞாபகத்து இருக்குல்ல, அந்த அருளோடும் நான் செய்த பாவங்களோடும் உன்னிடத்தில் என்ன செய்யறேன்? திரும்புகிறேன், மீள்றேன், வர பாருங்க.
நான் செய்த என்னது பாவங்களோடும் நீ எனக்கு ஞாபகத்தை வழங்கியிருக்கல, அருள் செஞ்சிருக்கல, அதோடு இடத்துல என்ன செய்யணும், திரும்புகிறேன். அப்படி திரும்பும் பொழுது என்னுடைய பாவங்கள் நீ மன்னிச்சதா அல்ல. உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க யாரும் இருக்கா? மன்னிக்க முடியாது அல்ல. எப்படியாப்பட்ட துவா பாருங்க, எவ்வளவு அர்த்தம் புரிஞ்சு துவா பாருங்க. இந்த துவாவை யாரு ஃபஜருக்கு பிறகு காலையில கேட்கிறாங்களோ அவர் மாலைக்குள் இறந்து போனால் அந்த பிரார்த்தனையை மனப்பூர்வமாக கேட்ட பிரார்த்தனையை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. அப்படி சொன்னாங்க. யாரும் எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் சொர்க்கம் கிடைக்கும் ஒரு சின்ன துவா. இந்த துவாவை நம்ம எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எப்போ மரணிக்க போறோம். அப்ப மரணம் வருவதற்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய பிரார்த்தனை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை இருக்கிறது. ஆனா நம்ம கேட்கிறோமா? கேட்கறது இல்லை. கேட்கணுங்க. ஆனால் நம்முடைய உயிரை எல்லாம் கைப்பற்றி விட்டால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. மறுமை நாளில் நம்முடைய புத்தி இருக்குல்ல, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். கூர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? கூர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு கூர்மையா இருக்கு, இன்னைக்கு கூர்மையா ஆக்கணும், கூர்மையா இருக்கணும். ஆஹா பிரச்சனை, எப்போ வேணாலும் மௌத்து வரலாம். நம்ம மறுமை தான் நிலையான வாழ்க்கை இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அங்க போகணும், கவனமா இருக்கணும். அப்படி உறுதியாக நம்முடைய வேலைகளை, நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யணும், அமைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இருஞ்சிற ரப்பிக்க ராதியத்தின் மருதிய ஃபதுகுலி ஃபீபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லல, நீ என்னுடைய பொருத்தத்தோடு திரும்ப, நல்லடைய கூட்டத்தை போய் சேர்த்துக்க, சொர்க்கத்துல ஜாலியா சந்தோஷமா பிரவேசி என்று அல்லாஹ் சொல்கிறானே சூரத்துல் ஃபஜ்ர் கடைசி வசனம். அப்ப என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருங்க. மரணம் எப்போ வேணா என்ன செய்யலாம் நிகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் அறிந்ததுதான், பாலஸ்தீன மக்கள் தினந்தோறும் எவ்வளவு உயிர்களை இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் தன்னை குழந்தைகளையும், ஒரு கணவன் தன்னை மனைவி மக்களையும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனையும், சொந்த பந்தங்களையும் இழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கூட கடந்த ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தாய் கதறக்கூடிய காட்சி. கதறனா எப்படி கதறாங்க? கத்தி அழுகல. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இல்லை 4 அரபா மகன், பெரிய பெரிய ஆளுங்க, 4 மகன்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான், சொர்க்கத்துக்கான வழியை வைத்து கொடுத்துக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அந்த பாலஸ்தீன மக்கள் தனி நாக்குகளால எப்படி பாருங்க செய்வாங்க. வெளிநாட்டு அரபுல இருந்து உங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி இந்த நாக்கு அப்படி துருத்தி என்ன செய்றாங்க, அப்படி சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கையை என்ன செய்றாங்க, கேட்கறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. எத்தனை காம் அரபா, 4 பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. 4 பேர் ஷஹீதாயிட்டாங்க என்று அந்த தாய் உறுதியாக நின்று எந்த சோர்வு இல்லாமல் அட்டை போல்டா என்ன செய்றாங்க, சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கணும். இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் இருக்குங்க. அப்ப என்ன, எந்த அளவு உறுதிப்பாடு, என்ன சொல்றாங்க, இனி மகன்கள் சொர்க்கத்திற்கான வழி, இதை விட என்ன வேணும்? நான் பெற்றதுக்கு 4 பிள்ளைங்களோ அல்லாஹ் என்ன செய்றான், சொர்க்கத்தை கொடுக்குறான், இதை விட எனக்கு என்ன திருப்தி வேணும் என்று சொல்லக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்யணும், பார்க்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க சகோதர சகோதரிகளே. நாம் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஐயுள்ளதி நாமனுக்கு அன்புசிக்கும் வகலிக்கும் நாளாம் இறை நம்பிக்கையாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதன் நாசு வல் ஹிஜாரா, அது எரிபொருள் என்னதுங்க, கற்களும் மனிதர்கள். நம்ம மனைவி மக்கள் குழந்தை என்ன செய்யணும், காப்பாத்திக்கணும்னா நான் ஒழுங்கா தொழுக வரணும். இவன் நிரம்பி இருக்கிறோம், ஃபஜ்ர் இல்ல, அசல் இல்ல, மகரிப் இல்ல, இஷா இல்ல, ஜும்மால நிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம நஷ்டவாளிகளாக மறுமையில போய் தனியா நிர்வாணமாக நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய நிலைமை. அப்படி ஏற்படக்கூடாது. உறுதியாக என்ன செய்யணும், நான் இப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல முழு மூச்சா என்ன செய்யுங்க, கையேந்துங்க. அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தை மாத்துவான், நேரடி கொண்டு வருவான். மறுமை தான் இலக்கு. நில்லுங்க. மரணிப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து செயல்பட்டு நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் தூய்மையாக்கக்கூடிய மக்களாக என்ன செய்யணுமா, அல்லாஹ் ஆக்கியதில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்த பல ஜும்மா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமைக்குரியதாக போன வாரம் அறிவு செய்திருந்தோம். மாநில தலைமை பொறுத்தவரையும் பணிகள் வருஷத்தில் 2 ஜும்மாக்கள் வசூல் பண்ணுவாங்க. ஒன்று ரமலானையும் இந்த ரபியுல் அவ்வலையும் வசூல் பண்ணுவாங்க. அது மொத்தத்திலேயே நம்முடைய தாவாக்களம் இன்னும் இருக்கக்கூடிய பணிகள் நிறைய விஷயங்களுக்காக மக்களிடத்தில் தான் கைந்தக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தரப்பட்டு நம்ம வருஷத்துக்கு 2 பண்ணுறோம்.
அந்த அடிப்படையில் மாநில தலைமைக்கான எல்லா பணிகளுக்காகவும் எல்லாத்துக்காகவுமே இந்த வார ஜும்மாவை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய வாரி வளங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அருள் புரிவான். அருள் புரி மட்டும் இல்லாமல் நம்முடைய பாங்குனை மன்னிப்பான். பாங்குனை மன்னித்து உயர்ந்து சொர்க்கமான ஜன்னத்தில் அல்லாஹ் வழங்கி பிரார்த்திக்கிறோம். இடையே செய்யும் வாகிதுவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.